மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வருகையொட்டி திருமயத்தில் உள்ள சத்தியகிரீஸ்வரர் மற்றும் கோட்டை பைரவர் கோவில்களில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருள்மிகு ஸ்ரீ சத்தியகிரீஸ்வரர் ஆலயம் மற்றும் திருமயம் கோட்டை பைரவர் ஆலயம் ஆகியவற்றில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். இதற்காக சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையம் வருகை தரும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தான் பகுதியில் உள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் இறங்குகிறார். பின்னர் அங்கிருந்து கார் மூலமாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வருகின்றார். அங்கு புகழ்பெற்ற சத்தியகிரீஸ்வரர் உடனுரை ராஜேஸ்வரி அம்பாள் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார். பின்னர் அங்கு சிறப்பு யாகத்திலும் கலந்து கொண்டு தரிசனம் செய்த பின்பு அங்குள்ள கோட்டையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கோட்டை பைரவர் ஆலயத்தில் சிறப்பு தரிசனமும் மேற்கொள்கிறார். இந்த இரு ஆலயத்திலும் சுவாமி தரிசனம் செய்த பின்பு மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து திருப்பதி புறப்பட்டு செல்வதாக பயண திட்டம் இருக்கிறது. இதை ஒட்டி அமித்ஷா வருகையை ஒட்டி திருமயம் கோட்டை பைரவர் ஆலயத்திலும் சத்தியகிரீஸ்வரர் ஆலயத்திலும் மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் சிறப்பான பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள்.